அபிநய சரஸ்வதி அவர்களுடைய நினைவுகள் ஏராளம். தனக்குள்ளும் நிறைய நினைவுகள் புதைந்திருக்கிறது, நானும் பகிர்ந்து கொள்கிறேன் என்று நம்மோடு இப்போது இணைகிறார் நடிகரும் தயாரிப்பாளரும் இயக்குனருமான திரு பார்த்திபன் அவர்கள். வணக்கம் பார்த்திபன் சார். அபிநய சரஸ்வதி அவர்கள் பற்றி பேசக்கூடிய ஒரு அற்புதமான நினைவுகள் ஏராளம் உங்களுக்குள்ளே இருக்கும். ஆனால் இன்றைக்கி வார்த்தைகளை கொஞ்சம் தேடி பிடிக்க வேண்டிய சூழலில் இருக்கும். இருந்தபோதும் உங்கள் மனதில் புதைந்த நினைவுகள் ஏராளம். ஒரு சில எங்களுக்காக கொஞ்சம் பகிர்ந்து கொள்ளலாமா சார்? முதல் விஷயம், நீங்க சொல்றதே ரொம்ப அழகா இருக்கு. இதை பத்தின ஒரு வர்ணனை நான் இப்படி பேசுறது கிடையாது. நீங்க அபிநய சரஸ்வதி மாதிரியே ரொம்ப அழகா பேசுறீங்க. ஏன்னா அவங்களும் ரொம்ப அழகா கொஞ்சி பேசுவாங்க. நீங்க கொஞ்சம் தமிழ்ல அழகா பேசுறீங்க. எனக்கு ரொம்ப கொலவிக்கலா நான் ஒரு மேடையில எல்லாம் தமிழ் திரையுலகம் இல்ல, கிட்டத்தட்ட தமிழ், மலையாளம், கன்னடம் எல்லா திரையுலகம் கலந்த ஒரு நிகழ்ச்சியில நான் ஏதோ ஒரு பேசினேன். எனக்கு எந்த நிகழ்ச்சின்னு எனக்கு ஞாபகம் இல்லை. அந்த நிகழ்ச்சியில நான் வழக்கம் போல ஏதோ ஒரு திருத்துருவமா கிண்டலா எல்லாம் பேசி பயங்கரமா எல்லாரும் ரஜினி சார்லாம் அப்படி திரும்பி பார்த்து எனக்கு அப்படியே கை காமிச்சு வெரி குட் அப்படின்ற மாதிரி கை காமிக்கிற ஒரு நிலையில நான் வெளியில வரும்போது சரோஜி தேவி அம்மா அப்படியே கை கொடுத்தாங்க, அப்படியே கட்டி பிடிச்சிட்டாங்க. அவங்க சொன்னாங்க, நல்ல வேளை நீங்க எங்க காலத்துல இல்லாம போயிட்டீங்க அப்படின்னாங்க. அதை ஒரு மிகப்பெரிய ஒரு பாராட்டா நான் நினைக்கிறேன். அப்படின்னா அந்த புத்திசாலித்தனம், அந்த மேடையில நான் பிரயோகித்த புத்திசாலித்தனத்தை ரொம்ப பெருசா இதை நான் எல்லா இடத்துலயும் சொல்லியிருக்கேன். அதாவது எனக்கு கிடைச்ச பாராட்டுகளை பத்தி சொல்லும் போது இதை நான் சரோஜ தேவி அம்மா இப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் நான் பல இடங்கள்ல. இன்னைக்கு எனக்கு அதுதான் முதல் நினைவுக்குள்ள வந்தது. அப்புறம் அவங்க ரொம்ப அழகான ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்காங்க. 87 வயசு வரைக்கும் ரொம்ப ஆரோக்கியமா நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்காங்க. அவங்களை எப்ப நினைச்சாலும் நம்ம மகிழ்ற அளவுக்கான தருணங்கள். நான் ஒர்க் பண்ணனா கூட எங்கேயாவது சில நிகழ்ச்சிகளை பார்க்கும்போது வாங்கலாம் வீட்டுக்கு வாங்க, பெங்களூருக்கு வந்தா வீட்டுக்கு வாங்க அப்படிலாம் ரொம்ப அம்மா மாதிரியான ஒரு ஸ்தானத்துல அவங்க ரொம்ப மகிழ்வோட பேசியிருக்காங்க. அது எனக்கு சந்தோஷம். நம்ம அவங்கள பார்க்கும்போதே எப்படி பார்ப்போம், ஒரு எம்ஜிஆர் படத்தோட கதாநாயகி. அப்படியே அவங்களுடைய ஆடலும் பாடலும் அந்த அபிநயமும் அந்த பேசுற மொழியும் அதெல்லாமே ரொம்ப அழகா இருக்கும். அவங்களுடைய சிரிப்பு ரொம்ப அலாதியானதா இருக்கும். அது கடைசி வரைக்கும் அப்படியே தான் இருந்தது. அதனால ஒருத்தர் வாழ்க்கையில எவ்வளவு சிறப்பா வாழ்ந்திருக்காங்கன்றதை மட்டும்தான் நம்ம பார்க்கணும். வாழ்ந்த வரைக்கும் ரொம்ப ஆரோக்கியமா வாழ்ந்திருக்காங்கன்றது மகிழ்ச்சியான ஒரு விஷயம். இந்த அவங்க மறைஞ்ச நேரத்துல நம்ம நினைவு கூடுறதுக்கு அவங்களுடைய படங்களே நம்ம கிட்ட இருக்கு. அது ஒரு பெரிய பொக்கிஷம் மாதிரி நம்ம கிட்ட இருக்கு. அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையட்டும். நிச்சயமாக பார்த்திபன் சார், ஒரு புதைகளை இழந்துட்டோம் அப்படிங்கிறத தாண்டி அவங்க நம்ம இதயத்தில் பொக்கிஷமாக இருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப அழகாக சொன்னீங்க. ஆனால் ஒரு விஷயம் நீங்கள் சொன்னீங்க, எங்களுடைய காலத்தில் நீங்கள் இல்லை பார்த்திபன் அப்படின்னு அம்மா சொன்னதான் நீங்கள் சொன்னீங்க. இப்போ நான் ஒரு ரசிகராக எங்களுக்குள்ள என்ன தோணுது அப்படின்னா, உங்களுடைய படத்தில் நாங்கள் ஏன் அவங்கள பார்க்க தவறிட்டோம் சார்? யாருடைய படத்தில்? உங்களுடைய திரைப்படங்கள் சரோஜிதேவி அவர்கள் நடிக்கலையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் எங்களுக்குள்ளே இருக்குது சார். இப்போ அந்த மாதிரி உண்மையிலே அந்த மாதிரி ஒரு பாத்திரங்கள் வரலங்க. இப்போ முதல்ல அந்த மாதிரியான ஏதாவது பாத்திரங்கள் போது ஆட்சி மனோரமாவை தான் என்னுடைய படங்கள்ல புதிய பாதையில இருந்து அவங்களுக்கு தேசிய விருது கிடைச்சது. அந்த மாதிரி இன்னொரு படம் சரிகம 11 ஒரு படத்துல அந்த மாதிரி ஒரு 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 அம்மா விஷயத்துல அது ஒரு வயதான பாத்திரம் என் படத்துல இல்லாம இருந்தது ஒரு முக்கியமான காரணம். இருந்திருந்தா நிச்சயமா பயன்படுத்தியிருக்கோம். எஸ் ரவிக்குமார் படத்துல கூட ஏதோ ஒரு படத்துல அவங்க நடிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கான உரிய பாத்திரம் இல்லாம போனதுதான். இருந்திருந்தா நிச்சயமா அவங்களை பயன்படுத்தியிருந்தா நமக்கு தான் பெருமை. இப்ப எனக்கு அது பெருமையா இருந்திருக்கும். என்னுடைய படத்துல அவங்க இருந்திருந்தாங்கன்னா அதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. அது எனக்கு வருத்தமான விஷயம் தான். கண்டிப்பாக சார். நமக்கு ஒரு கவிதை புத்தகத்தில் தேடி தேடி படிப்போம், கோடிட்டு நிரப்புவோம் நம்மளுக்கு பிடிச்ச வார்த்தைகள் எல்லாமே. ஆனால் புத்தகத்தின் இடையே உழைத்து வைத்த மயிலிறகாய் ஒரு ஊரில் அம்மா வாழ்ந்துட்டு இருந்தாங்க அப்படிங்கிற நினைவுகளை தாண்டி இன்றைக்கி அவங்க நம்ம கூட இல்லை அப்படிங்கிற இழப்பு உங்களுடைய மனதில் ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் சார். அதுதாங்க. அது இன்னைக்கு காலையில இந்த செய்தி ஒரு முதல்ல ஒரு துயர செய்தியா ஒண்ணு இருக்குது. அதுக்கப்புறம் இந்த வயது மூப்புன்றது நம்ம எல்லாருமே அது சந்திக்க போற ஒரு இடம் தான், ஒரு இடம். ஆனா அது வரைக்கும் எவ்வளவு கிரேஸ்ஃபுல்லா வாழ்றதுன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா? அதை அவங்க ரொம்ப செழுமையா பண்ணியிருக்காங்கன்னு நான் நம்புறேன். இந்த மரணம்ங்கிறது எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு விஷயம். அது இன்னும் கொஞ்ச நாள் அவங்க இருந்திருந்தா இன்னும் கொஞ்ச நாள் நம்ம அவங்களோட உரையாடுறதுக்கான விஷயம் கிடைச்சிருக்கோம். ஆனா இயற்கை யாராலையும் வெல்ல முடியாது. அப்ப நான் பாக்குறது அவங்க எல்லாரோடையும் இப்போ லதா அம்மா பேசுறது எல்லாத்தையும் கேட்டேன். நம்ம வீட்டுக்கு பிரியாணி சாப்பிட்டு போயேன் அப்படின்னு சொல்றது. அந்த மாதிரி ஒரு நடிகைங்கிற ஒரு இடத்தை தாண்டிட்டு எப்பவுமே ஒரு இடம் மாறும். அந்த நடிகைன்ற இடம் மாறும். அந்த இடத்துக்கு வேற யாரும் ஒருத்தர் வந்துருவாங்க. எல்லா வயசுலயும் அவங்க கதாநாயகியாவே இருக்க முடியாது. ஆனா காலம் கடந்து அவங்க எல்லாருடைய மனசுல தங்குற அளவுக்கு ஒரு நல்ல மனசுள்ள ஒரு பெண்மணியா இருந்திருக்காங்க.
அதை நம்ம இந்த நேரத்துல பகிர வேண்டிய ஒரு விஷயத்துலதான் இருக்கும். அப்படி மனசை சமாதானப்படுத்திக்கிறதா. நிச்சயமாக சார், நினைவுகள் ஏராளம். இந்த தருணத்திலையும் உங்களுடைய மனதில் புதைந்த பொக்கிஷங்களை எங்களோட பகிர்ந்து கொண்ட மிக மிக்க நன்றி பார்த்திபன் சார்.